அப்புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அன்பு குறைஞ்சி போகுது, விசுவாசம் குறைஞ்சி போகுது. ஆதியில் சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, எல்லாம் இருக்குப்பா உங்ககிட்ட, ஆனால் நீங்கள் ஆதியில் இருந்த அன்பு இல்லையே, உங்கள் அன்பு எங்கே போச்சுது அப்படிங்கிறாரு. ஆதியில் நீங்கள் எவ்வளவாக ஓடுனீங்க, சாடுனீங்க, எப்படி இருந்தீங்க, இப்போ எங்கே ஆட்களை தேட வேண்டி இருக்குதே, இங்கே எங்கே போச்சுது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கேட்டிங்களா? ஸோ நம்முடைய விசுவாசம் அப்படி இல்லாதபடியாக நம்ம விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டிங்களா? பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஸோ இது எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்கள். அவர் வர்றேங்கிறாரு. அதான் ஒருத்தர் சொன்னார், இந்த 100க்கு அதிபதிக்கு ஞானமே இல்லை. ஒருத்தர் சொல்கிறார், அந்த அவர் பிரசங்கம் பண்ணும்போது, ஆண்டவர் வீட்டுக்கு வரங்கிறாரு, யாராவது ஒரு மனுஷன் ஆண்டவரை வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சாப்பாடு நல்லதா, இந்த ஆளுக்கு இருக்க மாதிரி உட்காந்து பண்ணிட்டான். அவர் போயிருந்தாலும் அந்த வீடு எல்லாம் ரசிக்கப்பட்டிருக்குமே. இவர் ஞானம். அங்கே இயேசு இவனை போல் ஒரு விசுவாசத்தை காணலன்னு சொல்லி அவர் அங்கே மெச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு இது இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், அது போயிருந்தால் அவங்க வீடெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்குமா இவர் அங்கே. ஸோ நம்ம ஆண்டவருக்கு மேலே ஞானம் உள்ளவர்களாக சிலர் ஆக்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னா. ஸோ அப்போனா என்ன இது அர்த்தம்? ஒருத்தர் கேட்டார், ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? ஆபிரகாம் தெரிந்து கொண்டார்னா ஆண்டவர் அவரை பற்றி தெரியும், அவங்க இதயத்தை அறிந்திருக்கிறாரு. எத்தனையோ ஆபிரகாம் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அது ஏன் தெரிந்து கொண்டார், ஏன் நம்மளை தெரிந்து கொள்ள நமக்கு தெரியும். எதுக்கு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தேவனுடைய வழிகள் நான் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார், என்னுடைய எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் இல்லை, உங்களுடைய வழிகளும் ஏன் வழி இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதுதான் வழி, அதுதான் சத்தியம், அதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஜீவன். ஸோ அப்படியாக இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா இவங்களே வழியை அமைச்சுக்கிட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஆண்டவர்த்தி இயேசு ஒருவர் தான் மத்தியஸ்தர். பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் இயேசு ஒருவர் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க ஷார்ட்கட்டில் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போனோம், பிதாவை பார்த்தோம், இயேசுவை பார்த்தோம், பேசணும் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வழியிலையா போனீங்க? யார் வழி உங்களுக்கு வழி போயிட்டு வருவீங்களா? அதில் இன்னொரு சொல்கிறாரு, நம்ம இங்கே மட்டுமா இருக்கோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், சொல்லு, நம்ம இங்கே மட்டுமா இருப்போம்? ஐயா சொல்லுங்கள் ஐயா, இங்கேயே இருப்போம், பரலோகத்தில் இருப்போம். கூட பாயிறாங்களா இவங்க? ஒரு பெரிய அவர் தீர்க்கதரிசி. கேட்டிங்களா? இப்படி சொல்லி ஜனங்களை அவ்வளோ வஞ்சிக்கிறத பாருங்கள். இங்கேயே இருப்பாங்களா, அங்கேயே இருப்பாங்களாம். ஆனால் நிறைய நேரம் அங்கே தான் இருப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா மாம்சத்தில் உட்காந்துக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவருக்கு அங்கேயே இருப்பாரா, அங்கேயே இருப்பாராம். எவ்வளோ தூரத்துக்கு ஜனங்களை பார்த்திங்கன்னா அவங்கள தேடி காலில் விளப்புறதுக்கு அமெரிக்காவில் போகிறாங்க கிறிஸ்தவங்க. போன உடனே அவருடைய தரிசனம் வேணும், அதுக்கு காணிக்கை கொடுத்துட்டு போகணும். என்ன பாருங்கள் முட்டாள்தனங்கள். பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்கள சொல்கிறோம். கேட்டிங்களா? ஸோ மார்க் 5:34 சொல்வது, அவளை பார்த்து, மகளை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கள் சுகமாகிறு என்றாள். 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள சரி, ஆஸ்தியெல்லாம் விற்றுட்டா, ஒன்றுமே இல்லை, வேறு வழியே இல்லை. அவளுக்கு யோசித்தா, அவளுடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டால் கூட நான் சுகமாவேன்னு சொல்லிட்டு வெறும் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, அந்த காரியத்தை செய்தாள். நம்ம நிறைய விசுவாசிப்போம், அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரிகை நம்மக்கிட்ட இருக்காது. அப்புறம் எப்படி ஆண்டவர் செய்வார்? நம்ம விசுவாசித்தான் அந்த விசுவாசத்தில் நின்று அந்த காரியங்களை நம்ம செய்யணும். we have to do it இல்லையா? வெறும் விசுவாசத்தை வச்சுட்டு வீட்டில் உட்காந்தா என்ன பண்ண முடியும்? nothing will happen. நான் விசுவாசிக்கிறேன்னா சொல்கிறேன், நீ விசுவாசிக்கிறீங்க, எதை வச்சு நீ சொல்கிற விசுவாசிக்கிறேன்னு? கிரிகைகள் இருந்தால் தானே சொல்ல முடியும் நீ விசுவாசிக்கிறேன்னு. அப்படியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சகோதரி பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒன்றுமே முடியாத நேரத்தில் அவளுக்கு ஆண்டவர் அந்த ஒரு குணப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். ஸோ
அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி என் எப்போதகரை வருத்தப்படுத்தாதீங்க. அவள் வந்து வியாதியில் இருக்கிறா, இயேசுவை பார்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு. அவன் ஒரு ஜெப ஆலய தலைவர். இப்போ மரித்து போனான். அவங்க வராங்க, ஏன் அவரை தொந்தரவு பண்ணுறீங்க? அவள் தான் மரித்து போனாலும் இன்னும் என்ன பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் வாட் வி கம் இன் டு எ கன்க்ளூஷன். ஒரு இதை வந்தோன்னா நம்மளே வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். அப்புறம் விசுவாசம் எங்கே போச்சுது கேட்டிங்களா? ஸோ உதர இப்போ ப்ரே பண்ண கூப்பிட்டு போனேன். டேனியல் தான் சொல்லி வந்து ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர்கிட்ட ப்ரே பண்ணேன். அவர் போனே சொல்லிட்டாரு, இவருக்கு ப்ரே பண்ணி பிரயோஜனம் கிடையாது அப்படின்ட்டார். திருப்பி அவரை ஏன் இப்போ ப்ரே பண்ண சொல்கிறதுக்கு அவரே சொல்லிட்டார் பிரயோஜனம் இல்லைன்ட்டு. அவருக்கே விசுவாசம் இல்லை, சோமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விசுவாசம் இல்லாத வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வர்றதுக்கு காரணம் நம்ம விசுவாசம் இல்லை, சந்தேகம், மற்றபடி ஸோ மாதிரி காரியங்கள் நம்மக்கிட்ட வர்றதுனால என்ன இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே நீங்கள் தான் ஐயா எல்லாமே, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா சொல்கிறார், நான் சரியாக பண்ணுவேனே, நீ அங்கே ஏன் ஓடிட்டு இருக்கிற, என்கிட்ட வா, அதான் சொல்கிறார் ஆண்டவர். கேட்டிங்களா? ஸோ அப்படியாக இயேசு வந்து பார்த்திங்கன்னா பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி அவன் வீட்டுக்கு போய் அவள் கையை பிடித்து தலித்தக்குமி என்றால் சிறு பிள்ளையே எழுந்திரு என்று சொல்லி 12 வயசு பிள்ளை எழுந்திரிச்சு உட்காந்து சுகமானது. எப்படி என்ன பார்த்தீங்களா? ஸோ இப்படியாக ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்களை செய்து எல்லா காரியத்திலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன் இருக்கிறார். அது விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? வெறும் பணத்துக்காக இல்லை, வெறும் ஆஸ்திக்காக இல்லை, வெறும் பதவிக்காக அல்ல. கேட்டிங்களா? இன்றைக்கி ஜீவனை நஷ்டப்படுத்தினா அதுக்கு என்ன ஈடாக கொடுக்க முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விசுவாசம் எல்லாம் நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய ஆத்மா எவ்வளவாக தேவனை தேடுகிறது அதை குறித்ததாக இருக்கிற காரியத்தை பார்க்கின்றோம். ஸோ அங்கே இவன் மார்த்தாளை பார்த்து சொல்லும்போது உன் சகோதரன் உயிர் தழுவான்ங்கிறாரு. அப்போ சொல்கிறான், ஆண்டவரே மரித்து 4 நாள் ஆச்சுது, நாருமே என்கிறா. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். வேறு ஒன்றும் சொல்லலை, கல்லை புரட்டி போடு, அவ்வளோதான். இன்றைக்கி சில நமக்கு ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்குதா? சில காரியங்கள் போனால் எதுவுமே சரியில்லையா, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதா? நம்மளை பற்றி நம்ம எக்ஸாமின் பண்ணி நம்மக்கிட்ட ஆண்டவர்கிட்ட பிரியமில்லாத எந்த காரியமும் இருக்குதோ அதை முதல்ல எடுத்து போட்டாலே போதும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். கல்லை மட்டும் எடுத்து போடுங்கிறார். அதை நார்னா என்ன, எப்படியா இருந்தால் என்ன, 4 நாளான என்ன, நீ கல்லை புரட்டி போடு. நம்மளே முடிவுக்கு வந்துடுவோம், அவ்வளோதான், இதெல்லாம் ஆகாத காரியம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. அப்படி பார்க்கும்போது அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். மரித்த லாசர் என்ன பண்ணான்? கல்லறை விட்டு எழுந்து வந்தான் என்று பார்க்குறோம். கேட்டிங்களா? இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்துக்கு ஏதுவாக எல்லா காரியத்தையும் எழுத வச்சுருக்குது. ஏன்னா நம்ம குடும்பங்களில் எவ்வளவோ காரியங்கள் நடக்கும். கேட்டிங்களா? நம்மளுடைய மற்ற எல்லா காரியத்திலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இயேசு ஒருவர் நம்மளோடு இருக்கிறாரு, அவர் நமக்கு எல்லாம் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் என்று பார்க்கின்றோம். இன்னொரு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவரோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று இவர் என்ன பண்ணுறாரு? பீட்டரு அங்கே போய்ட்டு கொர்நேலியா வீட்டில் பேசுகிறாரு. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார் என்று சொல்லப்படுது. நம்ம எவ்வளோ இதில் நம்ம உட்காந்து பாவ மன்னிப்புக்காக இது பண்ணி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். இங்கே இவர்கள் பிரஜாதி மக்கள். அப்போ அந்த பேதுரு சொல்கிறத அவங்க கேட்கும்போதே அந்த ரட்சிப்புக்குரிய ஒரு விசுவாசம் இருந்தபடியினாலே ஒரு அடையாளமாக அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, பேதுரு யூதன், இவங்க புறஜாதி. முதல்ல புறஜாதி வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து
ஒரு விஷனை கொடுத்து நீ போப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறாரு. அந்த வசனங்களை கேட்டபோது அவருடைய இருதயங்கள் என்ன பண்ணுது, அதை முழுவதுமாக விசுவாசிக்கத்தக்கதாக இருந்தபடியினால், அவங்க ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு விசுவாசம் இருந்தபடியினால், ஆண்டவர் இவங்க பேதுருவை கொண்டு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக அந்த காரியத்தை அங்கே நடக்கிறது. பரிசுத்தாவை ஏன் வந்து அந்நிய பாஷை பேசும்போது பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார்கள் என்று விசுவாசிக்கிறதாக இருக்கிறது. அப்போ சொல்லலாம், நம்மளைப் போல இவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றதுனால ஞானஸ்தானம் ஏன் தடை பண்ணுவான்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இதுக்கு தான் பேதுரு ஆண்டவர் அனுப்பினார். கேட்டிங்களா? ஸோ அப்படியாக இவர்கள் எவ்வளவு பக்தி உள்ளவராக இருந்தாங்கன்னு நமக்கு பார்த்துருக்குறோம் கொர்னேலியஸ். ஆனால் எவ்வளவு நன்மைகளை செய்தவங்க, எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்தால் கூட ஒரு ரட்சிப்பு இல்லை என்பதற்காக பேதுருவை அனுப்பி இவர்கள் ரட்சிக்கும்படியாகவும். கேட்டிங்களா? அதுக்கப்புறம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சொல்கிறான், நம்மை போல விசுவாசம் உள்ளவர்களாகி பரிசுத்தாவியை பெற்றவர்கள் கொண்டாருங்க. இவங்களுக்கு ஏன் அடிக்கடி நீங்கள் வேறு நுகத்தெல்லாம் போடுறீங்க? விருத்த சேதனம் ஏன் அவசியமா அப்படின்னு ஒரு தர்க்கத்தை பார்க்குறோம். அப்படியாக அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இப்படி தான் என்று அல்ல, ஒரு ஒரு ஹிந்துவை எடுத்து ஆண்டவர் யூஸ் பண்ணி அற்புதங்கள் செய்வார் அப்படின்னா செய்வார், செய்திருக்கிறார். அதனால் துணையை சொல்ல முடியும். எப்படி அவன் ஒரு புறஜாதி மற்ற ஏன்னா அந்நிய தெய்வங்களை ஆதரிக்கிறான். அவனுடைய இருதயம், அவனுடைய இயேசுவை பற்றிய ஒரு விசுவாசம், அவர் தெரியாமலே விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்துகிறார். எப்படி நம்ம பவுல ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தார், அவங்க ஜனங்கள்லாம் பிடிச்சி சிறையில் போட்டார், எவ்வளவோ பாவத்தை செய்தார், ஏன் ஆண்டவர் அவன் தெரிந்து கொண்டார்? அப்படி தான் ஒரு காரியத்தை அந்த மனுஷன் செய்வான்னா ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று சங்கீதம் 4 வாசிக்கிறோம். அவன் இந்துவில் பக்தியாக இருக்கலாம், அதில் இஸ்லாமியில் பக்தியாக இருக்கலாம். எவன் ஒரு பக்தியாக இருந்து அதுக்குன்னு அவன் போராடி செய்கிறானோ அவன் ஆண்டவருடைய காரியத்தை இன்னும் அதிகமாக செய்வான். சத்தியத்தை தெரிஞ்ச உடனே இன்னும் நிற்க மாட்டான், அதிகமாக செய்வான். அதாங்க சொல்லப்படுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, பக்தி உள்ளவன் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு சொல்கிறார். ஏன்னா அவன் தான் நிற்பான், கடைசி வரைக்கும் அவன் தான் செய்வான், விட்டுட்டு போக மாட்டான். ஸோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அதனால் ஆண்டவருக்கு யாருன்னு தெரியல எல்லாவற்றையும் பாருங்கள். இவங்க புறஜாதி மக்கள், இவங்களுக்கு ஏன் பரிசுத்தாவி அங்கே அந்நிய பாஷை பேசுகிறாங்க? ஞானஸ்தானமே எடுக்கலையே. சரிங்களா? ஸோ இந்த பேதுரு விசுவாசித்து அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ரட்சிக்கும்படியாக செய்வான் என்பதற்காக அவனை அறிந்து கொள்ளும்படியாக அங்கே பரிசுத்தாவி கொடுத்து நிரப்புறாரு. கேட்டிங்களா? அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இதை வச்சுக்கிட்டு இப்படி எடுத்தால் தான் நாங்கள் அந்நிய பரிசுத்தாவி வச்சுக்கொள்ள முடியுமா? அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா கொர்னேலியஸுக்கு வந்தது அப்படின்னா, கொர்னேலியஸுக்கு அங்கே என்ன வந்தது, எதுக்கு வந்தது, யார் அங்கே அனுப்புனா, என்ன விஷயத்துக்கு, இதெல்லாம் விட்டுருவாங்க ஒரே அடியாட்டு. கொர்னேலியஸ் அவன் ஞானஸ்தானமே எடுக்கலை, அவனுக்கு பரிசுத்தாவி வந்தது, அவன் அந்நிய பாஷை பேசினானே, அதை போல் எதுக்கு அவசியம், நம்மளும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலாம், அந்நிய பாஷை பேசலாம்? இல்லை, கிடையாது. இது அவன் எந்த அளவுக்கு அவனுடைய ஜெபம் ஆண்டவருடைய பாதத்தில் எட்டி ஆண்டவர் பார்த்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வழிகளை திறந்ததுனால அது ஆச்சுது. இது எல்லாத்துக்கும் அப்படி ஆகும். கேட்டிங்களா? ஸோ அப்படியாக தேவன் நல்ல தேவன். அது நம்முடைய விசுவாசத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து போகாதபடி விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். தேங்க்யூ.